நம்ம கொட்டம் இது இல்லையா? ஆமாங்க. கொட்டத்தில் நம்மகிட்ட எத்தனை உருப்படியாக இருக்குது, என்னென்ன மாடு இருக்குது? 8 உருப்படி இருக்குங்க. 8 உருப்படியும் வந்து பெரும்பாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா கோமியத்துக்காக இது வளர்த்துக்கிட்டு இருக்குது. வேற சாணி மூத்திரம், சாணி கோமியம் பெரும்பாலும் பால் பீச்சுறது இல்லை, கண்ணுக்குட்டியே குடிச்சுக்கிறது. இது உள்ள பேயறது பூரா தொட்டி கட்டி இருக்குங்கக்கா. அந்த தொட்டிக்குள்ள போய் 2வது மோட்டர்ல ட்ரிப்புல லைனுக்காக விடுறோம். பெரும்பாலும் அந்த கோமியம் எல்லாமே நாட்டு மாடு. எல்லாமே நாட்டு மாடு. நாட்டு மாடு. இது வந்து ஜெர்சி. இது ஒண்ணு மட்டும் ஜெர்சி. ஆமா. மிச்சம் ஃபுல்லாவே நாட்டு, சுத்த நாட்டு மாடு. இதெல்லாம் நாடுக. காலையில் எந்திரிச்ச உடனே சாணி வந்த வேலை வந்து சாணி அள்ளி கட்டியில போட்டுக்கிறது. கழுவினா அந்த தண்ணி வந்து தண்ணி வந்து இது வழியா தொட்டிக்கு விட்டுறாங்க. இது வழியா அப்படியே தொட்டிக்கு போயிடும். இந்த தொட்டிக்கு வந்துடும் இல்லையா? இங்கே உள்ள தொட்டிக்கு வந்துடும். வந்து நிறைஞ்சிருக்குது. ஆமாம், இங்கே உள்ள தொட்டிக்கு வந்து இதுலேருந்து அந்த தொட்டிக்கு போய் அப்படியே பம்ப் ஆகி தண்ணி வாய்ச்சையில் லைனில் போயிடுது. ஆமாம், இது நாட்டு மாடு தானே? நாட்டு மாடு. இது நாட்டு மாடு. இது வந்து ஜெர்சி கிராஸ் இது இல்லையா? நம்ம நாட்டு மாட்டுக்கு பிறந்த கிராஸ். இது சுத்த காங்கேயம். ஆமாம், இது சுத்த காங்கேயம். இது வந்து நம்ம நாட்டு மாட்டுக்கும் காங்கேயத்துக்கும் பிறந்தது இல்லையா? இது காடை சும்மா ஒரு சின்ன வண்டி செஞ்சு வண்டிக்காக வேலைக்கு பழக்கிருக்காங்க. போ போ வா வா, நீ வா.